இல்ல இல்ல உங்க மூஞ்ச மட்டும் தான் தெரியுது. ம். பேசு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று படிச்சேங்க. அந்த கதை வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு ரொம்ப பாதிச்சு மனசு. இந்த ஒருத்தர் இருந்தா ஐ திங்க் 1980 சம்திங்கில் ஒருத்தர் இருந்தா, எனக்கு வருஷம்லாம் தெரியாத, ஒரு பேர் சரியா தெரியல. அவர் வந்து விம்பிள்டன் டென்னிஸ், அப்புறம் யூஎஸ் டென்னிஸ், பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ், ஆஸ்திரேலியன் டென்னிஸ் எல்லாம் ஒரே வருஷத்துல மொத்தத்தையும் அடிச்சாராம். மொத்தத்தையும் பிரைஸ் அடிச்சுட்டு ஒரே வருஷத்துல மொத்தத்தையும் சாம்பியன் ஆனாராம். உலகமே பயங்கரமான போற்றல், அவனுக்கு பயங்கரமான ஃபேமஸ் ஆயிட்டார் அவர் அந்த வருஷம், ஒரு வருஷத்துலயே. அப்புறம் என்ன ஆச்சா, அந்த வருஷத்துல அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பாராட்டு விழாவுக்கு போகும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆகும்போது ரத்தம் ஏற்றுறாங்க அவருக்கு. ரத்தம் ஏற்றும் போது ஏற்றிட்டு அவர் முடிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டைம் போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குதுன்னு வந்துருக்கு ரிசல்ட். அந்த பிளட்லேருந்து தான் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. அப்போல்லாம் பார்த்து டெஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறமா தான் இந்த பிளட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஏற்றுற பழக்கமே வந்தது. அவருக்கு எய்ட்ஸ் வந்தது. அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை எழுதுறாரு புக்கில், ஒய் மீ அப்படின்னு. ஏன் எனக்கு மட்டும், எந்த குடிப்பழக்கமும் இல்லாத எனக்கு ஏன் எய்ட்ஸ் வந்தது, எந்த புகை பிடிக்கிற பழக்கமும் இல்லாத எனக்கு ஏன் எய்ட்ஸ் வந்தது, ஏன் எந்த தவறான பெண்ணுடன் தொடர்பு இல்லாத எனக்கு மட்டும் எய்ட்ஸ் வந்தது. கடவுளிடம் பலமுறை கேட்டு பார்க்கிறேன், பலமுறை சிந்தித்து பார்க்கிறேன், விடையே தெரியவில்லை, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு. அதுக்கு கீழே வந்து அவர் தொடரும்னு எழுதி வச்சிடறாரு. எல்லாரும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பத்திரிகையில் எல்லாரையும் கேட்குறாங்க, இந்த தொடரும் போட்டால் என்ன அர்த்தம். ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி செகண்ட் பார்ட் சொல்கிறேன்ட்டாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. 10 நாள் கழிச்சு செகண்ட் பார்ட்டில் விடுறாரு. விடும்போது அதில் என்ன இருக்குது, அதே ஒய் மீன் போட்டு இந்த உலகத்தில் மொத்தம் 600 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 600 கோடி பேரில் டென்னிஸ் கற்றுக்கிறது 6 லட்சம் பேர் இல்லை 60 லட்சம் பேர் இருப்பாங்க. அதை தொழில்முறை டென்னிஸ் ஆடுறவங்க 60,000 பேர் இருப்பாங்க. அது விம்பிள்டனுக்கு செலெக்ஷன் ஆகிறாங்க 600 பேர் இருப்பாங்க. செமிஃபைனல்ஸ் வரலும் வரவங்க 4 பேர் இருக்கிறாங்க. ஃபைனல்ஸில் வரலும் 2 பேர் இருக்கிறாங்க. கப் அடிக்கிறவங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 600 கோடி பேரில் நான் ஜெயிக்கும் போது கடவுள்கிட்ட ஏன் எனக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் கொடுத்த அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி தான் எல்லாரும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா கடவுள்கிட்ட ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த தோல்வி, ஏன் எனக்கு இது மட்டும்ன்றோமே தவிர, நம்ம சந்தோஷத்துலேயே நம்ம ஒரு வீடு வாங்கிட்டாலோ நம்ம ஒரு கார் வாங்கினாலோ கடவுளே நன்றி எனக்கு மட்டும் வீடு கொடுத்தா அப்படின்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் எதனா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அவங்க வீட்டுக்காரவோ பசங்களோ ஆயிடுச்சுன்னா நேராக கடவுள்கிட்ட போய் ஏன் எனக்கு மட்டும் இந்த இவ்வளோ கஷ்டம் தர அப்படின்றாங்க. இந்த கதையை படித்த உடனே எனக்கு பல பேரோட கனெக்ஷன் ஆகும். ஏன் எனக்கு மட்டும்ன்றோம், உண்மையிலே கஷ்ட காலத்தில் தான் கடவுளை பார்த்துக்கீங்க, தனக்கு நல்லது நடக்கும்போது கேட்க மாட்டாங்க. இதை யோசிச்சு பாருங்க. கஷ்டத்தையும் தோளாதீங்க, வெற்றிலையும் தலையில் தூக்கி வச்சுக்காதீங்க. என்றைக்கும் சரி சமமாகவே இருக்கும். வாழ்க்கை அது போகிற போக்கில் விடுங்க, நீங்கள் போய் சேர இடத்துல போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.